பிரதமர் மோடியின் மனதில் தமிழ்நாடு மிகவும் விருப்பமான மாநிலமாக உள்ளதாக பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா தெரிவித்தார். கரூரில் பாஜக வேட்பாளர் செந்தில்நாதனை ஆதரித்து பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், தமிழகத்தில் ஸ்டாலினும் உதயநிதியும் கட்ட பஞ்சாயத்து வாரிசு அரசியல் செய்வதாகவும் சனாதனத்தை இழிவாக பேசியவர்களுக்கு வாய்ப்பு வழங்கக்கூடாது என்றும் தெரிவித்தார். Special for Prime Minister Narendra Modi, very special. प्रधानमंत्री जी के लिए तमिलनाडु बहुत ही महत्वपूर्ण है और जब मैं ये कहता हूं तो प्रधानमंत्री मोदी जी ने जो वर्षों से हमारे तमिल भाई திருப்பூர் மாவட்டம் பல்லடம் சுற்றுவட்டார பகுதிகளில் பரப்புரையில் பேசிய அண்ணாமலை, தண்ணீர் பிரச்சனை, விசைத்தறி, கைத்தறி பிரச்சனைகளை டெல்லியில் பிரதமர் மோடி பதவியில் பலமாக இருக்கும் போதே தீர்த்துவிட வேண்டும் என்றும், இன்னும் 5 ஆண்டுகளில் சரி செய்யவில்லை என்றால் மிகவும் கடினமான சூழ்நிலைக்கு சென்று விடுவோம் என்றும் தெரிவித்தார். விசைத்தறிக்கு பிரச்சனை இருக்கு, அதை சரி பண்ணணும். கைத்தறி பிரச்சனை இருக்கு, சரி பண்ணணும். இதெல்லாம் கூட மோடி அவர்கள் இருக்கும் பொழுது இப்பவே சரி பண்ணணும். இன்னும் 5 ஆண்டுகள் நாம் சரி செய்யவில்லை என்றால் ரொம்ப கஷ்டத்துக்கு போயிடுவோம், ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைக்கு சென்று விடுவோம். ஆனால் தாய்மார்களே, உங்களுக்கு நான் வைக்கக்கூடிய அன்பான வேண்டுகோள், இந்த முறை தேசியத்தில் மோடி அவர்கள் வலிமையாக அமரப்பட வேண்டும். ஓட்டுக்கு பணம் கொடுக்கும் வேட்பாளர்களை 10 ஆண்டு தடை செய்ய கூறும் கடும் சட்டம் கொண்டு வர வேண்டும் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தினார். வேலூர் தொகுதியில் பரப்புரையின் போது நயினார் நாகேந்திரன் தொடர்புடைய நபர்களிடம் இருந்து பணம் பறிமுதல் செய்யப்பட்டது குறித்து செய்தியாளர்கள் கேள்விக்கு பதிலளித்த அவர், இப்போதுதான் ஒரு இடத்தில் பிடித்திருக்கிறார்கள், அப்படியென்றால் மற்ற இடங்களில் பணம் கொடுக்கவில்லையா, பணம் செல்லவில்லை என்ற அர்த்தமா என கேள்வி எழுப்பினார். காசு கொடுக்குறாங்கன்னு தெரியுதுல்ல, அந்த வேட்பாளரை 10 ஆண்டுக்கு தேர்தல் நிக்க தடை அப்படின்னு கொண்டு வரலன்னா இது தொடரும். நீங்க ஒரு இடத்துல பிடிச்சிருக்கீங்க, மற்ற இடங்கள்ல காசு கொடுக்கப்படலையா, மற்ற இடங்கள்ல காசு வைக்கப்படலையா, எல்லா இடத்துலயும் எல்லாருக்கும் தெரியுது காசு. தங்கள் வேட்பாளர் எல்லா மக்களும் மகிழ்ச்சியாக இருக்க பிரார்த்திக்கும் வேட்பாளர் என்றும், மீதி வேட்பாளர்கள் பிள்ளை பிடிச்சிட்டு போகிற மாதிரி இருப்பதாகவும் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை சாடியுள்ளார். நெல்லை மாவட்டம் ராதாபுரத்தில் பேசிய அவர், பாஜக வேட்பாளரிடம் 4 கோடி ரூபாய் பணத்தை பறக்கும் படை பிடித்துள்ளதாகவும், ஆனால் தங்கள் வேட்பாளரிடம் டீ குடிப்பதற்கு கூட பணமில்லை என்றும் தெரிவித்தார். இங்க இருக்கிற ஒரு வேட்பாளருடைய பணத்தை 4 கோடிக்கு மேல பறக்கும் படை பிடிச்சு, எத்தனை கோடி? 4 கோடி பறக்கும் படை பிடிச்சிருக்கு. எங்க வேட்பாளர்கிட்ட டீ வாங்கி கூட காசு கிடையாது. எல்லோரும் வந்தா புலம்புறாங்க, என்னாலே இப்படியாப்பட்ட வேட்பாளர்கள் இருக்கீங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.